அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வர்த்தகம் செய்பவங்க ரொம்ப மிக முக்கியம். இன்றைக்கி நீங்கள் தலைப்பிலேயே நீங்கள் பார்க்கலாம், கான்ட்ராக்டின் முதல் நாளே இப்படியா, நிஃப்டி ஆப்ஷன் பையர்ஸ் என்ன செய்வது, இது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம மேற்கோள் காட்டிகிட்டே வர்றோம். இது எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத யாருமே சொல்லாமல் நீங்களே உங்களுக்குண்டான உள்ளுணர்வின் அடிப்படையில் உணர வேண்டும். அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். என்எஸ்சி வெப்சைட் நம்ம போகிறோம். இன்றைய தினம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிஃப்டி 64 புள்ளிகள் நம்மளுக்கு பாசிட்டிவில் இருக்கிறாங்க. எப்படி முடிஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். பாதி நேரம் சந்தை கீழ்முகமாகவும் பாதி நேரம் மேல்முகமாகவும் இருந்திருக்கு. சந்தை ஓப்பனில் இருந்து பார்த்திங்கன்னா ஹை லோ ரேஞ்ச், இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 170 புள்ளிகள் இருந்திருக்கு. அப்போ குறைந்தபட்சம் 150ங்கிற ரேஞ்சை நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கணும், ஓப்பன் டு மைனஸ் ஹை, ஓப்பன் மைனஸ் லோ. அப்போ ஓப்பன் மைனஸ் ஹை பண்ணி என்ன நம்மளுக்கு செஞ்சதுக்கப்புறம் என்ன பதில் வருகிறதோ அதை குறைந்தபட்சம் 150 ரேஞ்சோடு அதை கழிக்க வேணும். இப்போ 150 புள்ளி குறைந்தபட்ச ரேஞ்சு நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம். ஓப்பன் டு ஹை இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 புள்ளிகளாக இருக்குது. ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 40 புள்ளி 50 புள்ளி தான் இருந்தாங்க. அப்போ காலையில் 50 புள்ளிகளை கழிச்சா அப்போ மீதி எவ்வளோ, 100 புள்ளி லோ வரணும் அப்படிங்கிற இது ஒரு கணக்கீடு. இது லாஜிக் தான், இதுதான் நடைபெறணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இதை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க நம்ம சொல்லிட்டு வர்றோம். ஆனால் இது பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் இதனை பற்றி புரிதல் ஏற்படும். இது ஒன்று. நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம், அந்த தலைப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணுங்க. நம்ம ஆப்ஷன் வர்த்தகர்களுக்கு வரைபடம் முக்கியமில்லை அப்படின்னு சொல்வதற்கு உண்டான காரணத்தையும் புரிந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டி 64 புள்ளிகள் பாசிட்டிவ். அப்போ சந்தை ஏறி முடிஞ்சிருக்கு, ஏற்றத்துடன் முடிந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே பொருளாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஐடிஎம் கால் முதல் ஓடிஎம் கால் வரை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். மார்க்கெட் ஏறுனதுனால புட் ஆப்ஷன் இறங்குனது ஓகே. கால் ஆப்ஷன் ஏன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே முடிஞ்சிருக்காங்க, அதுவும் 64 புள்ளிகள் ஏற்றத்தில். அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்ட்ராக்டின் முதல் நாள், ஃபஸ்ட்டு டே, இன்றைக்கி தான் வந்து இதுக்கு ஆக்டிவ். இன்றைக்கி தான் முதல் நாள். நேற்று பார்த்திங்கன்னா அந்த சென்ற கான்ட்ராக்டும் இந்த கான்ட்ராக்டும் ஒரு பிணைப்பாக இருந்திருக்கும். இன்றைய தினம் மட்டும்தான் இந்த கான்ட்ராக்டோட வர்த்தகம் நடைபெறக்கூடிய, தனித்துவமாக வர்த்தகம் நடைபெறுவது. இதை புரிந்து கொள்ளாமல் அப்போ வரைபடத்தில் சந்தை ஏறி தானே முடிஞ்சிருக்கிறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் தானே முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஏன் இவங்க நெகட்டிவ் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டோம்னா அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரே பதில் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போ இந்த டிகே எப்படி ஏற்படுகிறது, நம்மளுக்கு தெரிந்த காரணிகள் அடிப்படையில் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசம், இரண்டாவது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் சைடும் சரி புட் சைடும் குறைஞ்சிருக்கு. அப்போ அதனால் ஒரு விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ வேறு என்ன வகையில் இருக்கலாம், ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இருக்கலாம். இப்போ நிஃப்டியோடது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான காரணியை பார்க்க போகிறோம். ஸ்பாட் 21,782, ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 21,842. அப்போ எவ்வளோ வித்தியாசம் பார்த்திங்கன்னா 60 புள்ளிகள் வித்தியாசம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டி பார்த்திங்கன்னா 0.3%. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.15. அப்போ 0.15% வித்தியாசம் உள்ளது. அப்போ எந்தெந்த காரணிகள் காரணமாக நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம்
ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன காரணிகளுக்காக இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்போது நம்ம சேனலை பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நீங்கள் வரைபடம் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, ஆப்ஷன் ப்ரீமியம் தான் முக்கியம் என்று சொல்கிறீர்களே, இந்த இண்டெக்ஸே வந்து வெயிட்டேஜ் அடிப்படையில் ஸ்டாக்கோட வெயிட்டேஜில் இருக்கும்போது அப்போ நீங்கள் சொல்கிற இதுவும் தவறு தானே அப்படின்னு கேட்டிருந்தார். அதாவது எல்லா காரணிகளும் இதை பாதிக்கக்கூடியது இருக்குது, எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து வரைபடமே பார்க்காதீங்கன்னு சொல்ல, வரைபடமே நீங்கள் பார்த்தாலும் அது என்னென்ன நம்மளுக்கு காரணிகள் இருக்கோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே அனைத்தும் தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போது முதலில் அந்த குழந்தை என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன இப்போ எடுத்ததுமே நடக்குமா அப்படின்னா நடக்காது. அப்போ அதற்குண்டான ஒவ்வொரு ப்ராசஸ் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் நடைபெறும். அப்போது முதலில் தவிலும், அதுக்கப்புறம் நடக்க முற்படும், அதற்கப்புறம் ஓடும், அது ஒவ்வொரு வளர்ச்சிகள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருக்கும். அப்போது எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து பெரிய படிப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அப்போது ஒவ்வொரு நேரத்தில், ஆனால் இங்கே நம்ம மட்டும் வர்த்தக ரீதியாக பங்கு சந்தையில் மட்டும் எடுத்ததுமே நம்மிடம் தொகை பணம் இருந்தாலே முதலீடு பெற்று நம்ம உடனே லாப நஷ்டத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதோட அனுபவம் கிடைக்கவில்லை. அப்போ இங்கே அனைத்துமே நம்ம தெரிந்திருக்க வேண்டும். அதனால் அனைத்து காரணிகளும் நம்மளுக்கு முக்கியம், அனைத்தையும் ஆராயுங்கள். இது மட்டும்தான் முக்கியம், அது மட்டும்தான் முக்கியம் என்று நான் சொல்லவில்லை. இங்கே போட்டியாளராக பார்த்தீங்கன்னா 21,700 புட், 21,800 கால், 21,700 புட், 21,700 கால், 21,500 புட் கொடுத்துருக்காங்க, 21,600 புட், 22,000 கால், 21,800 புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்க போனால் சந்தை வந்துட்டு 21,500 21,800க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள். ஏன்னா போட்டியாளராக நம்ம பார்க்கும்போது அடுத்தது 21,700 கால் 700 புட். அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 21,700 கால் புட், 21,750 கால் புட், 21,800 கால் புட், அதற்கப்புறம் வந்து 22,000 கால் கொடுத்துருக்குறாங்க. அப்போது 22,000க்கு 21,500க்கும் பார்த்தால் 21,750, அதுக்கு நம்மளுக்கு மையப்புள்ளியாக இங்கேயே வந்து விட்டது, அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ இதை அனைத்துமே நம்ம பார்க்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாகத்தான் இருக்கிறது. அப்போ இதனுடைய 21,700 கால் புட், 21,750 கால் புட், 21,800 கால் புட்டோட அளவீடுகளை நம்ம பார்க்கலாம். $21,700 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் $114, 21,586. 21,700 கால் நம்மளுக்கு $207. அப்போ 21,907 இது நம்மளுக்கு க்ளோசிங் கிடச்சிருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்க்கணும், 114, 207. $321 வர்றாங்க. 321 நம்ம பாதியாக எடுத்துட்டா $160. இதிலிருந்து 160 புள்ளிகளை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து 100 புள்ளிகள் அப்படின்னா 21,686, இதிலிருந்து $60 அப்படின்னா 21,746. அப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 21,746 ரொம்ப முக்கியம். இதை 21,700 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையோட உச்சத்தை நம்ம பார்க்க வேண்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு $219. அப்போது 219னா 21,481. இவங்க $235, 21,935. அப்போ இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு $450 அப்படின்னு நம்ம ரவுண்டப் பண்ணிக்கலாம் முழு தொகையாக. அப்போ $225. அப்போ இதனுடன் $225 நம்ம ஆட் பண்ணணும். அப்போது $200 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 21,681, அதனோட 25. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட $25 ஆட் பண்ணோம்னா 6, 21,706. அப்போது 21,700 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை என்ன ஆக போகுதுன்னா 21,706, 21,706, 21,746 அப்படிங்கிற சொன்னோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இன்றைய தினமே காலையில் வந்துட்டு ஸ்பாட் ஃபியூச்சர் இந்த இடத்திற்கு கீழ் இருந்தால் அப்படின்னு நம்ம எல்லைகள் கொடுத்துருந்தோம். அந்த இடத்திற்கு கீழே வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ 21,750 கால் புட் கட்டுப்பாட்டு எல்லையை நம்ம பார்க்கணும். 21,750 காலுடைய க்ளோசிங் $177. அப்போ $200 21,950, அதிலிருந்து $23 கழித்து விடுங்கள்.
அப்போ 21,923. அதே மாதிரி நம்மளுக்கு ஆட் பண்ண அப்போ நம்மளுக்கு 927 நம்மளுக்கு இருக்கும். 21,750 135 ரூபாய் கழிக்கணும். அப்போ 21,615. அப்போது 177 135 இதை ஆட் பண்ணணும். 312. அப்போ வந்து 156 ரூபாய் வரும். அப்போ இந்த லோலிருந்து 156 நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த ஹையிலிருந்து 156 மைனஸ் பண்ணலாம், எதுவாக வேணால் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எப்போவுமே கூட்டுத்தொகை பண்ணுறது எளிதாக பண்ணிடலாம். அப்போ 21,771 அப்படிங்கிறது மிக முக்கிய இடம். அடுத்து நம்ம இதனுடைய 2 பேர்த்தோட ஹையை பார்க்குறோம். அப்போ 21,956, இந்த பக்கம் 247 ரூபா. அப்போ 250 புள்ளிகள்னால் 21,500 503 ரூபா வரும். அப்போது 206க்கும் 247க்கும் 453 பகுதினா 226 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 226 புள்ளிகள் இதிலிருந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 21,729 அப்படிங்கிற இடமும் நம்மளுக்கு 21,771 அப்படிங்கிற இடமும் ரொம்ப முக்கியம். 21,750 அப்படிங்கிற கட்டுப்பாட்டு எல்லைக்கு. அடுத்தது 800. 21,800 காலுடைய க்ளோசிங் 150. 21,950 21,800 புட்டோடது 157 ரூபாய் க்ளோசிங். அப்போ 21,643 அப்படிங்கிற இடம். அப்போது இதனை அறிந்துக்கணும். அதே மாதிரி 21,800 காலோடைய ஹை. அப்போ 21,978 21,800 புட் 277 300 ரூபாய்னு வச்சுட்டாலும் கூட 21,523 இந்த எல்லைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வந்து டைம் வேல்யூ கணக்கீடு பண்ணணும். இப்போ இன்றைக்கி டிகே நடந்தனால டைம் வேல்யூ நல்லா கரைஞ்சிருக்கும். நம்ம காலையிலேயே ஒரு 50 புள்ளிகளுக்கு பக்கம் இருந்தவங்க வந்து ஒரு 300 ரூபா ப்ரீமியம் இருந்த மாதிரி பார்த்தோன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இப்போ 50 ரூபாய் இருக்கணும். அப்போ இவங்க வந்து 32 ரூபாய் இருக்கணும், இவங்க 18 ரூபாய் இருக்கணும். ஏன்னா சந்தை இருக்கிறது 21,782. அப்போ இவங்க எவ்வளோ இருக்காங்க? 174 ரூபாய் 148 ரூபாய் 322 ரூபாய் மைனஸ் 50. அப்போ எவ்வளோ வரும்? 272. இவங்க அப்போ உடனே இதை ஆட் பண்ணி பாருங்கள். 145 இவங்க 127 272 ரூபாய். அப்போது எவ்வளவு தூரம் இங்கே வந்து ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ கணக்கீடு மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். இந்த மணி ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ தான் அவங்களுடைய போட்டியாளருக்கு டைம் வேல்யூவாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்துமே நம்மளுக்கு வந்துட்டு இதனுடைய கணக்கீடு தெரிந்திருந்தால் மட்டும்தான் இதனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் வரைபடம் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு நினைவூட்டல் சொல்கிறேன், இதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்குள்ளே முற்படுங்க. முதலில் அதை மட்டும் கற்றுக்கொள்ள முற்படாதீர்கள். இதனை பற்றி அறிந்து கொள்ள நம்மளுக்கு வந்து February 17 சாட்டர்டே மற்றும் சண்டே மட்டும் வீக்கெண்டு கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம புதிதாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்தது February 26 நம்மளுக்கு வந்துட்டு வார நாட்களில் மண்டே மற்றும் வெட்னஸ்டே நம்மளுக்கு இதை பற்றி தகவல் அறிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். அழைத்து பேச வேண்டாம், பதிவுகள் மட்டும் கொடுத்து தொடர்பு கொள்ளுங்கள். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். ஏனென்றால் நம்ம பரிந்துரையாக இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் நமக்கு இருக்காது. இந்த இடத்துல பை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த தகவலும் நம்மிடம் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக அறிந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த கட்டண பயிற்சி அப்படிங்கிறது பயன்படும். அது என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் பகிர்கிறேன் தவிர மீண்டும் ஒரு நினைவூட்டல், நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர்கள் அல்ல. அதனால் வந்துட்டு என்னுடைய அனுபவத்தை மட்டும் உங்களுக்கு பகிர்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.